ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மசால் வடை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் ஆக்சுவலி மோர் குழம்புக்காக செய்த வடை. ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு சோம்பு 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கேற்ப ஒரு 10 மிளகாய் பக்கம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், குறைச்சி கூட எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து இந்த கடலைப்பருப்பு ஊறிட்டு இருந்தது. ஊறின கடலைப்பருப்பை தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் நமக்கு ரொம்ப வழுவழுப்பாக அரைஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம கலந்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இல்லைனாலும் நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு இதை நம்ம அது கூட கலந்துக்கிட்டோம் அப்படின்னா பொரிஞ்சு வரும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. தண்ணி முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமலே அரைங்க. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 1/4 டம்ளருக்கு ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடியில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டும் தனித்தனியாக இருந்தால் கூட நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊறிச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு நமக்கு அரையும் போது தண்ணி தேவைப்படாது. சப்போஸ் தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி 1/4 டம்ளருக்கு குறைவாக மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. அரைச்சதை எல்லாத்தையுமே வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது இது என்ன பக்குவத்தில் அரைச்சிருக்கேன் அப்படின்னு கையில் நான் எடுத்து உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கேன். ரொம்பவும் வந்து நைஸாக போயிடக்கூடாது, ரொம்ப கரகரப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், இப்படி அமுத்தும் போது இது மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்தில் அரைச்சிங்க அப்படின்னா வடைக்கு மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட நல்லா ஃபைனாக பொடியாக நறுக்கிற ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து தண்ணி விட ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போது நீங்கள் மல்லித்தலை இருந்துச்சு அப்படின்னா அதுவும், கருவேப்பிலை இருந்தாலும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கருவேப்பிலையே நம்ம இதில் சேர்க்கும்போது குழந்தைங்க வாயில் படும்போது வெளியில் எடுத்து போட்டுருவாங்க. இதே முருங்கைக்கீரை அப்படின்னா நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். அதுக்காக நல்லா இளந்தலையாக இருக்கும் இல்லையா, நல்லா புது தலையாக இருக்கும்ல, அது மாதிரி தலை இருந்துச்சு அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ஒரு பக்கம் எண்ணெய் வந்து நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். அதில் வந்துட்டு சின்னதாக வடையாக தட்டி நான் சேர்த்துக்க போகிறேன். கையில் எடுத்துகிட்டு நம்ம தட்டும் போதே வடை அழகாக வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உடனே போட்டுடலாம். வெங்காயம் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா வடை மாவை ரொம்ப நேரம் வெளியே வச்சுருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் லேட்டாக போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வடை மாவை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்போதைக்கு வெங்காயம் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ சேர்த்துட்டு உடனே நான் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இது மாதிரி வடை எல்லாத்தையுமே போட்டுட்டு மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 டைம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்டேஜில் ஒயிட்டாக இருக்கும்போது வெளியில் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி நான் நிறைய டைம் போட்டிருக்கனால எனக்கு இது ஈஸியாகவே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா அடுப்பு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சு எண்ணெயை போட்டு எடுத்திங்க அப்படின்னா வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ வடை உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே வந்து ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க சப்போஸ் அப்படின்னா வெளியில் கரிஞ்சிட்டு உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டேஜில் வடையை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியது தான். கிட்டத்தட்ட நம்மளோட வடைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு.
ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா நான் எப்போல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகிறோன்னா உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் மற்றும் இலவசம். இதை வடையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சுடுது, அதனால் கொஞ்சம் கையெடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கும். வடை நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் போஸ்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், தேங்க்யூ.